ஒன்றிய குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் கட்சியின் மாவட்ட குழு சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சுப்பிரமணியபுரம் வரலாற்றில் முதன்மையான கிராமங்களில் முக்கியமான கிராமம். சுப்பிரமணியபுரம் என்றால் சுப்பிரமணியர் வேல் கொண்டு வினை தீர்ப்பான் என்பார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகளாகிய நாம் குடி உயர்த்து வினை தீர்க்கும் போராளிகள். எனவே ஆண்டவனும் கம்யூனிஸ்டுகளும் சரிநிகர் என்று நாம் சொல்லவில்லை, மாபெரும் ஆன்மீக அடிகளார் அவர்கள் நம்மை பற்றி வர்ணித்தார்கள். அதுபோலத்தான் உழைக்கின்ற மக்களுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த நூற்றாண்டை தொட்டு இந்த கட்சி இந்த நூற்றாண்டில் தான் நாம் இன்னும் நினைவுபடுத்த வேண்டியது. சுருக்கமாக நான் சொல்லி, மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் ஒரு சிறந்த உரையை நிகழ்த்தி 8 மணிக்குள்ளாக இந்த சிறப்பான கூட்டம் நிறைவுற இருக்கிறது. இந்த கட்சியின் நூற்றாண்டு தருணத்தில் ஒரு செய்தி, ஆயுள் தண்டனையும் அதற்கு மேலும் பேய் சட்டமும் அளித்திட்ட பெரும் பரிசு, ஆண்டுகள் பலவாக அடக்கி வைத்தாலும், மாட்டி சிறைக்குள்ளே அடக்கி வைத்தாலும், மக்கள் சக்தியின் மேல் நம்பிக்கை கொண்டு மாறாத உழைக்கிற நாங்கள் இந்த வரிகளை எழுதியவர் சிறைச்சாலையில் கைது எண் 9658. இவர் யார்? இன்றும் நம்மோடு 100 வயதை தொட்டு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள்தான் இந்த கவிதை வரியை எழுதினார். எனவே இங்கே முழுமையிருக்கிற தாய்மார்கள் தன் கைகளில் செங்கொடியை உயர்த்தி முழக்கமிட்டு வந்தார். அவர்களின் முகத்தை பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு துயரம் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், இந்த செங்கொடிதான் மனித சமூகத்தை பாதுகாக்கும் என்கிற உணர்வோடு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் ஒரு 14 தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு முகாம் புதுக்கோட்டையில் வருகிற 25ஆம் தேதி நடக்க உள்ளதாம். அறிவிப்பது யார்? மாவட்ட ஆட்சியர், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள். ஆனால் லட்சக்கணக்கான